வகுப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது தான் இன்னைக்கு வகுப்பா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு தான் இன்றைய வகுப்பு. நம்ம கடைசி போன வகுப்பு பார்க்கும் பொழுது நம்ம சுவைகளுக்கும் உடலுக்கும் எவ்வளவு தொடர்புடையது, பஞ்சபூதங்களுக்கும் எப்படி தொடர்புள்ளது அப்படின்ட்டு நிறைய பேசியிருந்தோம். சுவை மூலமாக சக்தி கொடுப்பதுதான் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எந்த மருத்துவத்துக்கு போனாலும் நம்ம உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு மருந்து எடுத்துக்கிட்டா கூட நமக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு பின்னாடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். அப்ப உணவுங்கிறது தான் நடுநிலையில இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இன்றைய இதுல நமக்கு இந்த உணவு மட்டுமே பிரதானமா, உணவு மூலம் மட்டுமே சாதிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வச்சுக்கன்னா டெஃபினட்டா அதுல மாற்று கருத்து கண்டிப்பா வரும். இப்ப நேற்று கூறிய உணவு முறைகள் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆடு, மாடு, கோழி, ஈவன் பூமிக்கே நீங்க அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு உயிருள்ள ஜீவன் அப்படிங்கிறனால நம்ம பூமிக்கு கூட அந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ண முடியும் தேவைப்பட்டால். இதை நம்மாழ்வார் ஐயா ஒரு தடவை பண்ணியிருக்காரு. இந்த சுனாமி வந்த சமயத்துல ஒரு பர்டிகுலர் பூமி பகுதியில முழுக்க முழுக்க புளிப்புத்தன்மை அதிகமானனால மண் கடல் காற்று, கடல் மண் கடலுடைய நீர் பூமிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல புளிச்ச தயிரை கொண்டு நிறைய ஊத்துங்க, இந்த பூமியில திருப்பி நம்மளால விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோட்பாடு எடுத்துட்டு சரி பண்ணாரு. அந்த பூமி முழுக்க முழுக்க உப்பு சார்ந்தனால விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருக்காரு. ஒரு தடவை அவர் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை பத்தி தெளிவா சொன்னாரு. அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இந்த அக்குபஞ்சர் மூலமா கத்துக்கிட்டனால எனக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன், அது நல்ல ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நம்ம உடலுக்கு சார்ந்து மட்டும் இல்லாம பூமிக்கு கூட நம்மளுடைய அக்குபஞ்சர் வைத்தியம் தேவைப்பட்டால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கறது அவர் ஐயாவுடைய ஒரு அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த உணவையும் தாண்டி மனிதர்கள்ட்டு வரும் பொழுது அதற்கு அடுத்த கட்டத்துல நின்று பேச வேண்டிய கட்டாயம் நம்ம கிட்ட இருக்குது. அது என்ன அப்படிங்கறத இன்றைய வகுப்புல நம்ம சேர்த்து போறோம். அதற்கு முன்னாடி நம்ம இந்த 4-5 வகுப்புகள்ல நடந்த சில விஷயங்களை பத்தி மட்டும் ஒரு அவுட்லைன் பண்ணலாம். இதுல 5 பஞ்சபூத சக்திகளை பத்தி பேசியிருக்கிறோம். அந்த பஞ்சபூத சக்திகளுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆற்றல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நிலம் அப்படின்னா ஆக்கம் அழிக்கம் ரெண்டும் பண்ணோம். அந்த ஆக்கம் அழிப்பு அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசியிருந்தோம். அதுல நேத்து ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயத்த அவர் மூலமா கேள்விப்பட்டு பயன்படுத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா, நம்ம ஆக்கம் அழிப்பு அப்படிங்கும் போது வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள் சொல்லி 2 பண்ணோம். அதே மாதிரி ஒரு அணுக்களுடைய டைம் ஒரு 40 நாட்கள் 45 நாட்கள் ஆச்சுன்னா அதை அழிக்கணும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு செயலாகவும், அந்த செயலை செய்யக்கூடியவர் மண்ணீரலாகவும் இருக்கு அப்படின்ட்டு மாடர்ன் மெடிசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளது ஆக்கம் அழிப்புங்கிற விஷயத்த பத்தி பேசும் பொழுது இதுல தெளிவா இருக்குது. மண் அப்படிங்கிறது நல்ல விஷயத்த ஆக்கம் பண்ணி கெட்ட விஷயத்த அழிக்க ஆற்றல் படைத்தது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு. காற்று அப்படிங்கிறது 24 மணி நேரம் நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவை அப்படிங்கிறது காற்று சக்தியோடதாகவும், நீர் சக்தி மறைந்திருந்தும் வெளியே கொண்டு வரும் ஆற்றல் கொண்டது அப்படிங்கிறதாகவும், மரத்துக்கு நம்மளுடைய நச்சுக்களை முறிக்கக்கூடிய ஆற்றலாகவும் ஈர்ப்பு ஆற்றலாகவும் உள்ளது அப்படின்ட்டு, நெருப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் சக்தி, உயிர் மையம் அப்படிங்கிறதாகவும் அக்குபஞ்சர் அறிவியல் மூலமாக நம்ம கற்றுக்கிறோம். அதற்கப்புறம் அதனுடைய வெளியுறுப்பு சொல்லும் பொழுது நம்ம 5x2 10 வெளியுறுப்புகளை பத்தி 10 உள்ளுறுப்புகளை பத்தி பேசியிருக்கிறோம். 10 வெளியுறுப்புகளை பத்தி 5 வெளியுறுப்புகளை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அதற்கப்புறம் கலர் நிறங்கள் மூலமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கிறோம். நிறங்கள் அப்படி வரும் பொழுது மஞ்சள் நிறம் இதுக்கும் நிலத்துக்கும், காற்றுக்கு வெள்ளை நிறமும், அப்புறம் கருப்பு நிறம் நீருக்கும், பச்சை நிறம் மரத்திற்கும், சிகப்பு நிறம் நெருப்புக்குமாக அசைன் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அதுல கூட ஒரு அன்பர் நம்ம குரூப்ல இருக்கும்போது ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. நிலத்துக்கு ஏன் நீங்க மஞ்சள் நிறத்தை பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான கேள்வி பதில் தெரியல அப்படின்ட்டு தான் எனக்கு சொல்லியிருந்தோம். அப்புறம் இன்று அதிகாலையில அதுக்கு ஒரு பதில் கிடைச்சது. இந்த கேள்வி ஏன் வந்தது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்ட பொழுது அதுக்கு ஒரு பதில் கிடைச்சது.
அந்த பதில் கரெக்டான்னு தெரியாது, பட் அந்த பதில் ஏற்புடையதாக இருக்கிறனால சொல்றோம். நார்மலா வந்து இந்த அக்குபஞ்சருடைய அறிவியலை வந்து வெளிக்கொண்டு வந்தவர்கள் வந்து சைனா மக்கள் தான் அப்படிங்கிறது தெரியும். அந்த சைனீஸோட எந்த இடத்துல இது வளர்ந்தது அப்படின்ட்டு வரலாறு எடுத்து பார்த்தா அது வந்து எல்லோ எம்பரர் அப்படிங்கிற காலத்துல, அதாவது மஞ்சள் பேரரசு அப்படிங்கிற காலத்துல இந்த வளர்ச்சி நடந்ததாகும். அது எந்த இடத்துல நடந்ததுன்னு சொன்னா மஞ்சள் நதிக்கரை ஓரமாக, எல்லோ ரிவர் சொல்லக்கூடிய, அதுதான் வந்து அந்த எப்படி நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வளர்ந்ததோ அது போலவே இங்கேயும் வந்து நமக்கு வந்து மஞ்சள் நதிக்கரை ஓரம் தான் இது முழுக்க முழுக்க வளர்ச்சி அடைந்ததாக வரலாறு சொல்லுது. அப்ப அது ஏன் மஞ்சள் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அது வந்து மஞ்சளோட தன்மை அதிகமாக இருக்கலாம். இவளை நான் பார்த்தது இல்லை. மஞ்சளோட தன்மை அதிகமா இருக்கலாம். அப்ப நிலத்தை குறிப்பதற்காக அவங்க மஞ்சள் அப்படின்ட்டு நிலத்தை டிசைன் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. அதனோட வளர்ச்சினால அது மஞ்சள் நிறத்தை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்ப கரெக்டா ஏற்புடையதாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஆழமான சிந்தனைகளை செலுத்துவோம். அதுக்கு பதில் என்ன கிடைக்குதோ பிரபஞ்சத்துல இருந்து அந்த பதில உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே. சோ இப்படி நிறங்கள் வந்து நமக்கு 5 நிறங்களாகவும் அதனுடைய அதனோட சுரப்பு நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுடைய நிலத்துக்கு வந்து சலைவாகவும் உமை நீராகவும், காற்றுக்கு வந்து நம்மளோட சளி கோலை தும்மல் அப்படிங்கிற விஷயத்தையும், நீருக்கு வரும்போது மாதப்போக்கு அல்லது சிறுநீர் அல்லது விந்து அப்படிங்கிறதையும், மரத்துக்கு வரும்போது கண்ணீராகவும், நெருப்புக்கு வரும்பொழுது வியர்வையாக ஸ்வெட்டிங்காகவும் நம்ம கணக்கு பண்ணி பேசியிருந்தோம். அதற்கப்புறம் சுவை வரும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுதான் உணவு முறையில ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். நிலத்துக்கு இனிப்பு சுவை, இனிப்புனா எது அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்லியிருந்தோம். காற்றுக்கு வரும்பொழுது காரம், எது காரம், குறுமிளகு மிளகு காரம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நீருக்கு வரும்போது உப்பு சுவை, அதுலயும் பர்டிகுலரா வந்து இயல்பா இருக்கக்கூடிய உப்பு சுவை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய என்ன இயற்கையான உப்பு அப்படின்னு சொல்லும்போது காய்கறிகள்ல இருக்கிற மினரல் சால்ட் வந்து ரொம்ப பிரதானமா பயன்படும். நீர் காய்கறிகள் அதுல ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லக்கூடியதுல வந்து இந்துப்பு அப்படிங்கிறது, அப்புறம் மற்ற சுவை நிறைந்த உப்புக்களை நம்ம பயன்படுத்துறதை பத்தி சொல்லியிருந்தோம். புளிப்பு வந்து ஏன் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். மரம் சார்ந்தது புளிப்பு அப்படிங்கிறதும். நெருப்புக்கு வரும்பொழுது 2 சுவைகள் சொல்லியிருந்தோம், துவர்ப்பு கசப்பு சொல்லிட்டு. இந்த 2 சுவைகளும் நமக்கு தேவையான நேரத்துல தேவைப்படும். அப்பொழுது வந்து நம்ம வாரத்துக்கு 1 நாள் அல்ல 2 நாட்கள் கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதோட போன வார கல்வியை நம்ம முடிச்சிருந்தோம். இந்த வார கல்வியில நம்ம என்ன பட போறோம் அப்படின்னா, மனிதன் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது இந்த குணம், இந்த பாட்டு, இன்னைக்கு நடக்க போற பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஏன் அப்படின்னா, மனிதன் அப்படின்னா மனம் உள்ள ஜீவன் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ ஜீவன், நான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறாங்க, இவனும் ஒரு ஜீவராசி தான். ஆனா இந்த ஜீவராசிக்குள்ள மட்டும் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இருக்கிறனால மனமும் ஜீவனும் ஒன்றியவன் மனிதனாக காணப்படுகிறான் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்ப அவனோட மனம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன இருக்குன்னா, அந்த குணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படுது. இப்ப நம்ம பொதுவா நிறைய மனிதர்களை பார்க்கிறோம், பேசுறோம், பழகுறோம். ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்மளால சொல்லுவோம். ஐயோ, அவரு எப்ப பாரு புலம்பி தள்ளிடுறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயங்களை சிலருக்கு சொல்லுவோம். அப்புறம் ஏன் நீ அவரை போய் பாக்குற, அவன் எப்ப பார்த்தாலும் கன்னத்துல கையை வச்சுட்டு சோகத்திலேயே இருப்பா அப்படிங்கிறத பாக்குறோம். அப்புறம் ஒரு சிலரை பத்தி பேசுற, ஐயோ அவன் பயந்தாங்கொள்ளி அப்படின்ட்டு ஒரு டிட்டர்மின் பண்ணி பேசுறோம். அப்புறம் இன்னொரு சிலர்கிட்ட, ஐயோ அவன் கோபக்கார, பக்கத்துல போயிடாதப்பா, எப்ப பார்த்தாலும் கடிச்சு கொதறிடுவா அப்படின்னு சொல்றோம். இன்னொருத்தரை போனா அவன் அவனை பத்தி பேசிட்டே இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்றதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கணும். இது எல்லாமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அந்த மனிதரோட பத்தின பேச்சுதான் இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். உண்மையான அப்படி கிடையாது. அந்த மனிதர்களோட பத்தினது கிடையாது. மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து எப்பவுமே வேற ஒரு நிலையில இருப்பா. அது என்ன நிலைங்கிறது வகுப்பு இறுதியில சொல்றேன். அந்த மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இருக்கக்கூடிய குறைபாட்டுனால மட்டும்தான் அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த அக்குபஞ்சர் அறிவியல் ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லுது. அப்போ ஒரு மனிதனுடைய கேரக்டர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதே வந்து மாத்த முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா ஆணித்தரமா மாத்த முடியும். இது அனுபவங்கள்ல நிறைய பேரை நாங்க பார்த்துட்டோம். அந்த அனுபவங்கள் தேவைப்பட்ட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். ஆனா அப்ப அது எப்படி டிசைன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தான் இன்றைய வகுப்புல நம்ம பேச போறோம். ஸோ இது ரொம்ப 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 பயனுள்ள வகுப்பாக இருக்கும்.
இந்த வகுப்பு வந்து கொஞ்சம் காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. கொஞ்சம் தாமதமானாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு முடிச்சு ஆகணும். அப்பதான் நம்ம 10 நாள் வகுப்பு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டா நிலம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டா, நிலத்துக்கு வந்து 2 உறுப்புகள், மண்ணீரல், இரைப்பை, ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக் நமக்கு தெரியும். இதுல பாதிப்பு ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன மாதிரி நிலையில இருப்பாங்க அப்படின்னா, எப்பவுமே கவலையாவே இருப்பாங்க. இந்த கவலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஆரம்ப நிலை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு மனிதனுடைய குணத்துல குணக்கேடுல இருக்கக்கூடிய விஷயத்துல முதல் நிலையில இருக்கிறது இந்த கவலையான விஷயம்தான். எப்படி கவலையான விஷயத்துக்கும் மண்ணீரலுக்கும் வயிற்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா, இப்போ நம்ம அனுபவத்துல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இந்த அறிவியலை கத்துக்கிறதுக்கு நம்ம அனுபவம் தான் வேணும், கத்துக்கிறதுக்கு படிப்பதற்கு அல்ல என்பது ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம அனுபவ கல்வியில இருந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ரொம்ப வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். காலையில இருந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கணவரா இருக்கட்டும், அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய நபர் யாராச்சும் இருக்கட்டும், அவர் வந்து காலையில இருந்து வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றாரு. வந்து சேரும் பொழுது மதிய நேரம் ஆயிடுது. மதியம் ஒரு 3 மணி ஆயிடுதுன்னு வச்சுக்குவோம். காலையில அவர் சாப்பிட முடியாத மாதிரி ஏதோ அவசர வேலைக்காக போனாரு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா, அந்த நபர் ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வரும் பொழுது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவரோட பசி அகோரமா இருக்கும். தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பசியோட இருப்பாரு. வீட்டுக்கு பறந்துட்டு வர்றாரு. இப்ப அவர்கிட்ட வந்து யாராச்சும் ஒருத்தர் கேட்கிறாரு வைங்களேன், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, இல்ல உங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்ட்டு யாராவது பேசுனா எப்படி இருக்கும்? முதல்ல சொல்லுவாரு, என்னை சாப்பிட விட அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க எதை நோக்கி இருக்குன்னா, உணவை பத்தி தான் இருக்குது. எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. ரொம்ப நல்லது. அந்த மனிதருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க மனைவி சாப்பாடு பரிமாறுறாங்க, சாப்பிடுறாரு. சாப்பிட உட்கார்ந்து இருக்காரு, இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. அப்படி உட்காரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவரு வந்து வலது கையை வந்து சாப்பாட்டுல எடுத்து பிசைஞ்சிட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு போன் வருது. அவரோட போனை எடுக்கிறாரு. போனை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனிதர் என்ன பண்றாரு, எப்பவும் போல ஞாபகத்துல ஆன் பண்ணிடுறாரு. ஸோ ஆன் பண்ணிட்டனால பேச வேண்டிய கட்டாயம் வந்துருது. அதனால இந்த ஒரு கையில சாப்பாடு, ஒரு கையில மொபைல் எடுத்து ஹலோ கேட்கிறாரு. அந்த பக்கம் அவருக்கு ஒரு தகவல் வருது. அவருடைய நெருங்கிய நண்பரோ நெருங்கிய உறவினரோ யாரோ ஒருத்தர் காலமாயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துருச்சு அப்படின்னா, நெருங்கிய நண்பர் அல்லது நெருங்கிய உறவினர் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, இப்பொழுது அந்த மனிதருக்கு அந்த உணவு ஜீரணமாகுமா அல்லது சாப்பிடதான் முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சாப்பிட முடியாது. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு செகண்டுக்கு முன்னாடி இந்த கால் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்ட போது, நான் முதல்ல சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்புறம் பேசிக்கலாம் சொல்ல அதே நபருக்கு இப்பொழுது சாப்பாட்டு பிளேட்ல கையை நனைச்சதுக்கு அப்புறம் கூட சாப்பிட முடியாம தடை ஏற்படுத்துது. அப்படின்னா என்ன நிலைன்னா, அந்த கவலையான செய்தி அவரால் ஜீரணத்தை தடை ஏற்படுத்துது. அதனால அவரால் உணவு உண்ண முடியல அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, இது அனுபவத்துலதான் சொல்ல முடியும். இதை வந்து நீங்க கதை எதாவோ நம்மளுடைய சயின்ஸோ மற்றதோ மாடர்ன் சயின்ஸோ மற்றதோ இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமானா முடியாது. நம்ம சொல்லலாம், இல்ல அந்த நேரத்துக்கு நீ சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது விலங்குகளுக்கு வேணா மேட்ச் ஆகலாம், மனிதர்களுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகாது. ஏன்னா மனிதன்னா மனம் உள்ள இருக்கிற ஜீவனா இருக்கிறனால இந்த பிரச்சனை வரதான் செய்யும். இப்ப அந்த கவலையான செய்தியோட அந்த நபர் எந்திரிச்சு போறாரு. எந்திரிச்சு போயிட்டு அந்த சப்போஸ் அது கொஞ்சம் தூரமா இருந்தா கூட வண்டி எடுத்துட்டு போறாரு. வண்டி எடுத்து போயிட்டு அந்த கண்டோலன்ஸ் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி அந்த அடக்கம் முடிக்கிறாரு. சப்போஸ் அன்று இரவே முடியுது அப்படின்னா அடக்கம் முடியுது. அடக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணும், ஐயோ இன்னைக்கு காலையில இருந்து நம்ம ஒன்றும் சாப்பிடவே இல்லையே அப்படின்ட்டு அவருக்கு அந்த உணர்வு நிலைக்கு வர்றாரு. அப்ப அந்த பசிங்கிறத மறைத்து போகக்கூடிய அல்லது மறைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய கவலைக்கு இருக்குது. அப்போ ஒருத்தர் கவலையோடவே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவருடைய உணவு நிலை எவ்வளவு பாதிப்பாகும்ட்டு. இப்ப இந்த நபருக்கு அவருடைய கவலை 100% இருந்தனால உணவு உடனடியா ஜீரணம் பண்ண முடியாதுங்கிறதுனால அவர் உணவை எடுத்துக்கல. கரெக்ட். அதே ஒரு கவலை அந்த செய்தி வந்தது. ஆனா செய்தி வந்து சம்பந்தப்பட்ட நபர் தான், ஆனா ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படின்னா அவர் சாப்பிட்டிருப்பாருன்னா கண்டிப்பா சாப்பிட்டிருப்பாரு. அப்ப அந்த கவலையோட விஷயம் அவரை பாதிக்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கும். அவருடைய கவலையான செய்தி வந்தது ஒரு 20% கவலையான செய்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருடைய உணவுல பாதிப்பு எவ்வளவு ஏற்படும்னா 20% பாதிப்பு ஏற்படும்.
நல்ல உணவு சாப்பிட்டாலும் 20% பாதிப்பு ஏற்படும். எதனால அப்படின்னா அந்த கவலையான மனநிலையில வச்சுட்டு அவர் சாப்பிட்றதுனால வரக்கூடிய விளைவுகள். ஓகே, இப்போ நம்ம பேஷண்ட்டை பார்க்க போறோம் வைங்களேன். இப்போ ஒரு பேஷண்ட் வராரு, அவருடைய வயிற்றுல பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அந்த வயிற்றுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு நல்ல சக்தி கொடுக்கணும், ஓகே. நல்ல பழங்கள் கொடுக்கணும், ஓகே. எல்லாம் ஓகே. அவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் இரவு உணவுல டிவி பார்த்துட்டு தான், பர்டிகுலரா மெகா சீரியல் பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற கேரக்டர்ல அந்த பர்சன் இருந்தா, அது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, அந்த நபருடைய ஜீரணம் கண்டிப்பாக பாதிப்படையும். அவரை சரிப்படுத்துறதுங்கிறது கண்டிப்பா முடியவே முடியாது. நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுனால அவர் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாரு, திருப்பி பாதிப்புக்குள்ள போவார். அந்த பாதிப்பு காரணம் என்ன? அவருடைய உணவா? கிடையாது. அவருடைய மனநிலையை பாதிக்குதுங்கிறது தெரியாம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதனாலதான் நம்ம பெரியவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, சாப்பிடும்போது டிவி பார்க்காத, சாப்பிடும்போது படிக்காத, சாப்பிடும்போது பேசாத. ஏன் படிக்கக்கூடாது? படிக்கக்கூடிய ஏதோ ஒரு புக்ல நீங்க எடுத்திருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மேகசின் வகைகள், வீக்லி மேகசினா இருக்கலாம். அந்த மேகசின்ல ஏதோ ஒரு தகவல் வரும், அந்த தகவல் உங்களை பாதிக்கலாம், கவலை உண்டாக்கலாம், அச்சச்சோ அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் கொண்டு வரலாம். அப்படி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா, உங்களுடைய வயிறு பாதிப்படையும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா கணிச்சிருக்கிறாங்க. பேச சொல்லும்போது ஏன் பேச வேண்டாம்? நீங்க எதையோ ஒண்ணு பேச ஆரம்பிப்போம், ஏதோ ஒரு கவலையான செய்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா வயிறு ஜீரணமாகாது. பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, பெண்கள் பரிமாறும் போது சாப்பிடுற வரைக்கும் பேசாம இரு அப்படிம்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கேட்பாங்க, அந்த விஷயம் கேட்கறதுனால இவருடைய வயிறு பாதிப்படைச்சுன்னா ஜீரணம் குறைபாடு அடையும். இது ஹியூமன் பீயிங்ஸுக்கு கண்டிப்பா மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய இயல்பான விஷயம். அப்ப யாருக்கு அந்த இயல்பு இல்லாமல் இருக்கலாம்? யாரும் அந்த இயல்பை கடந்து இருக்கலாம் அப்படின்னா, யாருடைய மனநிலையில பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். பட் அவ்வளவு ஸ்ட்ராங் மைண்டு நம்ம கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட கிடையாது. அதனாலதான் நம்ம பாதிப்புல அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால கவலையான விஷயம் கண்டிப்பா வயிற்ற பாதிப்படைய வைக்கும் அப்படிங்கிறது 100% உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். சரி, அதுக்கு அடுத்தது காற்று சக்தி, பேஜ் 193 தான். காற்று சக்தியை பத்தி பார்த்தா, காற்றுக்கு வந்து நுரையீரல், பெருங்குடல் அப்படிங்கிற 2 விஷயம் சொல்லியிருக்கிறோம். அதனுடைய கேடு குணத்தை என்ன ரிஃப்ளெக்ட் பண்ண சொன்னா, துக்கமாவே இருக்கிறது. இங்க தமிழ் விளையாடுது, சொல்லப்போனா இந்த இடத்துல நம்ம பேசணும், தமிழ் விளையாடுதுன்றே சொல்லலாம். துக்கமா இருக்கிறதுக்கும் கவலையா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணு போலதானே இருக்குது. அவ்வளவு என்ன பெரிய வித்தியாசங்கள் வந்துட போகுது அப்படின்னு சொன்னா, ஆனா இங்க பார்த்தா அக்குபஞ்சரோட அறிவியல் படி பார்த்தா அது ஒரு மூலகத்துக்கே, அதாவது காற்றுக்கிற ஒரு பிரதான சக்திக்கே கொடுக்குறாங்க துக்கம் சொல்லிட்டு. கவலைக்கு துக்கத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரொம்ப வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்கு, ஆனா பிரம்மாண்டமான வித்தியாசம் இருக்குது. கவலை அப்படிங்கிறது அந்த இன்ஸ்டன்ட்ல நடக்கிறது, அந்த நேரத்துல நடக்கிறது கவலை. அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறது வந்து துக்கம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு சுலபமா புரியும் அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒருத்தர் நபர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா, உதாரணத்துக்கு நம்ம பெரிய தலைவர் அப்துல் கலாம் இறந்துட்டாரு அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம் வைங்களேன். அப்துல் கலாம் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து கவலையான செய்தியா நீங்க எடுத்துக்கிட்டா, அவர்களுடைய அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது அடக்கம் ஆரம்பிச்சாலும் அடுத்த 15 நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தமிழ்ல அழகான வார்த்தை தான் அது, துக்கம் அனுஷ்டிக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு விஷயத்த துக்கமா எப்ப மாத்துறீங்கன்னா அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது துக்கம் அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம். அப்ப கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்ச்சி அடையுது, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடுத்தது எங்க கொண்டு போய் சேர்த்துன்னா துக்கமான சூழ்நிலை கொண்டு போய் சேர்த்து. அப்படி துக்கமான சூழ்நிலை வரும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு வந்து சாதாரண இயல்பா நம்ம இப்போ மெடிடேஷன்ல எல்லாம் இருக்கும்போது நீங்க பாக்குறீங்க இல்லையா, இயல்பான மூச்சுக்களா இருக்கும் இல்லையா, அந்த மூச்சு நிலை மாறி ரொம்ப மூச்சு வேகமா வந்துட்டு போற மாதிரியோ அல்ல மூச்சு தடைப்படுத்துவதற்கோ உண்டான முயற்சிகள் நடக்கும். இது நீங்க குழந்தைகள்கிட்ட பார்த்தா நல்லா அனுபவிக்கலாம். இப்போ நம்ம வீட்டுல ஒரு 8 வயசு பையன் இருக்கிறான் அப்படின்ட்டா, அந்த பையன் காலையில கிளம்பும் போது டிஸ்டர்ப் பண்றான் வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் அப்பா ஆஃபீஸ் கிளம்பும் போது ரெகுலர் பண்றான் அப்படின்னா,
அப்பா சொல்லி பாக்குறாரு, எல்லாம் கேட்கிறாரு, எது பண்ணாலும் கேட்கல, பிடிவாதம் ஏதோ பண்றாங்கன்னா கண்டிப்பா அப்பா வந்து காலையில போற அவசரம் அப்படிங்கிறனால கண்டிப்பா கையை வச்சு அடிச்சிடுவாரு. அடிச்சு போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு சோ பையனை வந்து அப்பா மிரட்டுறாரு. மிரட்டிட்டு அவனை கையை வச்சு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அவனை இருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பையன் அழுதுட்டே போறான். வீட்டுக்குள்ள அம்மாட்ட அழுதுட்டே போறான். ஓகே. அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் கிளம்பும் போது அப்பாவுக்கு ஒரு எண்ணம் வரும். தேவையில்லாம காலையில பையனை அடிச்சுட்டோமே அப்படின்ட்டு ஒரு வருத்தப்படுவாங்க. இப்போ அப்பா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வரும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா, பையனை அடிச்சிட்டோமே அப்படிங்கிறதுக்காக அவனை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டோ ஏதோ ஒரு விஷயத்தையோ வாங்கிட்டு வரக்கு முயற்சி பண்றாங்க. வாங்கிட்டு வராங்க. பையன் அப்பா அடிச்சதுக்காக காலையில என்ன பண்ணிருப்பான், கொஞ்ச நேரம் அழுதுருப்பான். அதுக்கப்புறம் அவன் நார்மலா இருப்பான். அவன் பாட்டுக்கு எடுத்து அவன் சைக்கிள் இருந்தா சைக்கிள் அடிச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருப்பான். சாயங்காலம் அப்பா வர்ற வண்டி சவுண்டு கேட்டாச்சுன்னா, ஹார்ன் சவுண்டு கேட்டாச்சு சொன்னா, பையன் எங்க இருந்தாலும் வேகமா ஓடி வந்து சைக்கிளை ஒரு ஓரமா நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு இப்ப என்ன பண்ணுவான்னா, அவனால அழுக முடியாது, விசும்புவான். மூச்சை விட்டுட்டு விசும்புவான். அழுகாம உள்ளுக்குள்ளேயே அழுகிற மாதிரி மூச்சு திணறுவான். அந்த மூச்சு விசும்பும் போது என்ன நடக்குன்னா, நம்ம நுரையீரலோட ஓட்டம் விட்டு 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 வரும். ஓகே. அப்ப அந்த விசும்புறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, காலையில நடந்த ஒரு கவலையான செய்தியை பத்தி இப்ப சாயங்காலம் அசை போடுறான். அப்படி அவன் அசைப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, மூச்சு வந்து வித்தியாசப்படுது. அதாவது நுரையீரல் பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதை விட என்னன்னு சொன்னா, இன்னுமே நிறைய நண்பர்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது பார்க்கும்போது மெகா சீரியல்ல நிறைய பேர் அடிக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அடிக்ஷன்ல இருக்கும் பொழுது அது மெகா சீரியல்னு சொன்னா, நீங்க சீரியல்னா நீங்க டிராமா மட்டும் கிடையாது, மெகா ப்ரோக்ராம் எது தொடர் ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, அதுல இந்த பாதிப்பு இருக்குது. அப்படி வரும்போது என்னன்னா, ப்ரோக்ராம் இல்லாத அன்னைக்கு, ப்ரோக்ராம் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே வரைக்கும் இருக்குது, சாட்டர்டே சண்டே இல்லை அப்படின்னா, அந்த 2 நாட்கள் அவங்க அதை பத்தி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அந்த டைம் வந்த உடனே அது வந்து நீங்க துக்கம் அப்படிங்கிற கேட்டகரியில எடுத்துக்கலாம். அப்ப வந்து நீங்க வீட்டுக்குள்ள பொழுதன்னைக்கு உட்காந்து அந்த மெகா சீரியல் ஒரு சில வீடுகள்ல பார்த்தா காலையில ஓடிட்டு இருக்கு, மதியம் ஓடிட்டு இருக்கு, இரவு ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் ட்ரெயின்ல போகும்போது பார்த்தேன், காலையில அதிகாலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோம், ட்ரெயின் இறங்க போகுது. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து சவுண்டு, பக்கத்து கம்பார்ட்மெண்ட்னா அந்த 8 ரோ இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கத்து பாக்ஸ்ல இருந்து சவுண்டு வருது. அந்நேரத்துக்கு யாரோ ஒருத்தங்க, அது மலையாளத்துல இருக்கிற ப்ரோக்ராம் போல இருக்குது, அந்த ப்ரோக்ராமை போட்டு சவுண்டா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மியூசிக் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம், அந்த வயலின் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் நம்ம இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு வயிற்றுல ஏதோ கோடு போடுற மாதிரி இருக்குது. அந்த கோடு எப்படி இருக்குன்னா, நீங்க சாதாரண பேர் என்ன, சுகர் கேனோட இது இருக்கும்ல பாருங்க, அந்த சருகு இருக்கும் பாருங்க, அந்த சருகு எடுத்து கையில தேய்ச்சிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், சருன்னு ஒரு கோடு விழுகும் பாருங்க, அந்த மாதிரி கோடு விழுகிற மாதிரி உணர்ச்சி நமக்கு ஏற்படுது. ஆனா அவங்க அது சாதாரண உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அந்த மென்மையை நம்மளால உணர முடியுது, வலிக்குது அப்படிங்கிற உணர்வு நமக்கு தெரியுது. அவ்வளவு மோசமான இதைதான் வந்து டிவில வந்து சர்வசாதாரணமா போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை உட்காந்து சீரியல்ல தொடர்ந்து பாக்குற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா வந்து மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆரம்பிக்கும், அப்புறம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரிசல்ட்டுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப மண்ணீரல் பாதிப்பு இருந்தா டயபெட்டிக்கோட பிரச்சனை ஈஸியா வந்துடும், யோசிச்சுக்கோங்க. அப்ப ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட் ஆக்கணும்னா ஒன்றும் இல்லை, உட்காந்து மெகா சீரியல்ல நல்லா பாருங்கன்னு சொன்னாலே ஒரு டயபெட்டிக் பேஷண்டா ஆக்கிக்கலாம். எவ்வளவு சுலபமான வழி பாத்தீங்களா ஒருத்தரை பேஷண்ட் ஆக்குறதுக்கு. அப்போ இந்த நுரையீரலோட பாதிப்பு வந்து நமக்கு காரணம் துக்கமாக இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படும். ஒரு சில வீடுகள்ல துக்கமான சம்பவங்கள் நடந்துரும். அந்த சம்பவம் நடந்ததுக்கு வருத்தப்பட வேணாம்னு சொல்ல மாட்டோம், வருத்தப்படுங்க, பட் எவ்வளவு நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கணும் இல்லையா. அந்த வருத்தத்தையே சிலர் வருஷ கணக்குல வச்சிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருடைய நுரையீரல் பாதிப்படையதான் செய்யும், அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவருக்கு கண்டிப்பா நுரையீரல் போது பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் இல்லைங்களா. அப்ப பெருங்குடல்னா மலச்சிக்கல் இருக்கதான் செய்யும். அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவுதான் பார்த்து பார்த்து நம்ம ரொம்ப கரெக்டா உணவு கொடுத்து இருந்தா கூட இந்த குணக்கேடு, இந்த குணத்தை விட்டு அவங்க வெளியே வரலைன்னா நிரந்தர நோயிலிருந்து வர முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இது வந்து நீங்க சைக்காலஜிக்கு ரொம்ப பயன்படும். இதை வச்சு கூட நீங்க நிறைய கேள்விகள் அவங்களுக்கு கேட்க முடியும். ஓகே, சரி, ஓகே, இது நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டம் என்னவா வரும் அப்படின்னா, அதுதான் பயமாக ஏற்படும். பயம் அப்படிங்கிற தன்மைக்கு வரும். அப்படி ஏற்படும் போது சிறுநீரகம் சிறுநீர் பையும் பாதிப்படையும். இப்ப நம்ம பயத்தை யாருக்கா கொடுப்போமா அப்படின்னா டெஃபினட்டா கொடுக்க மாட்டோம். யாருமே தெரிஞ்சு கொடுக்க மாட்டோம். ஆனா தெரியாம ஏகப்பட்டதை கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு பர்டிகுலரா பேரண்ட்ஸ் கொடுக்குற பயம் இருக்கு, எனார்மஸ் பயம். நீங்க என்ன சம்பாதிச்சாலும் அது அந்த குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. உண்மை, 100% உண்மை. உங்களோட உடல் உழைப்பு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. ஆனா அந்த குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா, உழைப்பு கொடுக்குற அதே பேர்ல நல்ல பயத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு பயம் அதிகமாகும் பொழுது சிறுநீரகம் சிறுநீர் பை பாதிப்படையும் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் அறிவியல். அதாவது நீர் பாதிப்படையும் சொல்லுது. இந்த நீருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த பேசியிருக்கிறோம், மறைந்திருக்கும் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த குழந்தைக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி நல்லா படிக்க வைக்கிறேங்கிற பேர்ல பயத்தை 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 ஃபீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த குழந்தையோட நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நாளைக்கு எப்படி அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் பாக்கியத்தை நம்மளால கொடுக்க முடியும்? அப்ப நீங்க சம்பாதிச்ச சொத்தெல்லாம் யாருக்கு போக போகுது? ஒரு யோசனை நம்ம கிட்ட வரணும். ஓகேவா? அப்ப குழந்தைகளை நீங்க பயமுறுத்துறது எதுல பயமுறுத்துறீங்க? உணவுல பயமுறுத்துறீங்க. சாப்பிடல அப்படின்னா பூச்சாட்டிட்ட புடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி 6 மாச குழந்தைக்கு பயமுறுத்துறீங்க. படிக்கல அப்படின்னா உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சர்வசாதாரணமா பயமுறுத்துறீங்க. வேலை கிடைக்கலன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பயமுறுத்துறீங்க. ஆரோக்கியத்தை பத்தினதையும் பயமாவே கொடுக்குறீங்க. அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பயத்தை கொடுக்கறதுல நம்ம எல்லாரும் ரொம்ப புத்திசாலித்தனமா ரியாக்ட் பண்றோம். அப்படி இருக்குதுச்சுன்னா கண்டிப்பா அந்த பயம் அப்படிங்கிற சக்தி வந்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய சிறுநீரகத்தையும் சிறுநீர் பையையும் ரொம்ப சீக்கிரம் சுருக்கிடும். இன்னும் கூட சொல்ல போனா, இந்த லாஸ்ட் டைம் கொரோனா வந்தது. கொரோனா வந்து இறந்ததை விட கொரோனா பத்தின பயத்துல இறந்தவங்க தான் அதிகம் உண்மையாலுமே. அது நிறைய கண் கூட நாங்க பார்த்தோம். நிறைய நண்பர்கள் வீட்டுல நடந்த சாவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்களுக்கு நோயெல்லாம் எதுவுமே கிடையாது, மருந்து மாத்திரைகளே கிடையாது. ஆனா கொரோனா வந்துட்டா என்ன பண்றாங்கிற பயம். அதுல இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப பயம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடிதான் தமிழ்ல இன்னொரு வார்த்தையை காயின் பண்ண முடியும். இன்னொரு வேர்டை நீங்க அழகா பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் என்னன்னா மரணம் அப்படிங்கிற வேர்டை நீங்க கொடுக்கலாம். மரண பயம். ஓகேவா? மரணத்துக்கும் பயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த மரணம்ங்கிற வார்த்தையை மத்த எந்த இதுலயும் கொண்டு வந்து போட முடியாது. மரண கவலை, மரண துக்கம் அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. மரண பயம் நேரடியா சொல்லிட்டு போயிடலாம். அப்ப பயத்தை நீங்க எந்த அளவுக்கு வளர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடல்ல மரணம் வேகமாக வரும், அல்லது மரணம் வர்ற வரைக்கும் நீங்க சிரமப்படுவீங்க. அதுதான் உண்மை. அப்ப மரணத்தை பத்தின பயம் தெளிவா இருந்துட்டீங்கன்னா மரணத்தை பத்தின பயம் நமக்கு கிடையாது. உடலை பத்தின ஆரோக்கியத்தை பத்தின பயம் கிடையாது. வாழ்க்கையை பத்தின பயம் கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கிரியேட்டரா தான் இருப்பீங்க. ஏன்னா நீர் நல்லா இருக்கும் இல்லையா? நீர் நல்லா தான் கிரியேட்டரா தானே இருக்கும். அப்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது பயத்துல தெரிஞ்சுக்கலாம். ஈவன் இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் யாராவது மிரட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த பையன் என்ன பண்ணுவான்? சின்ன 3 வயசு 4 வயசு பையனா இருக்கிறான் அப்படின்னா, நிக்கிற இடத்துல யூரின் போயிடுவான். ஏன் நிக்கிற இடத்துல யூரின் போறான்? அவனுக்கு பயம், டீச்சர் அடிச்சிருவாங்கங்கிற பயம். சோ பயம் வந்த உடனே சிறுநீர் பை சுருங்கிருது. சிறுநீர் பை சுருங்குச்சு சொன்னா யூரினரி பிளட் ஸ்ட்ரிங்க் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு டக்குன்னு யூரின் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு வெளியே போயிடும். இரவு நேரத்துல குழந்தைங்க பெட் பண்ணிடுவாங்க, பெட்லயே போயிடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்க? நைட்டு என்னடா ஆச்சு, ஏன் என்னாச்சுன்னா, நைட்டு நான் பயந்துட்டேம்மா, ஏதோ கனவு வந்துச்சு, பேய் வந்துச்சு, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அப்போ பயம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு இருக்கவே கூடாது. அந்த எதுக்கு பயம்னா அதை பத்தின ஒரு தெளிவு இல்லாட்டினா குழப்பமும் பயமும் சேர்ந்து வரும். சோ தெளிவை கொடுக்கறதுக்கு தான் நம்ம மன்றம் இருக்குது. நம்ம இதுல இருக்கக்கூடிய ஆசான்கள் இருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நல்லா தெளிவு எடுத்துட்டு அதை விட்டு வெளியே வந்துருங்க. இருக்கும், வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். தெளிவு வந்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பயத்துக்குள்ள போக மாட்டீங்க. சோ இந்த பயத்தை விட்டு வரணும்னு சொன்னா கல்வி தான் அதுக்கு பிரதானமா பயன்படுது. சோ அதுக்கு இந்த மாதிரி வகுப்புகளும் மற்ற வகுப்புகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுக்கு நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கிற முயற்சி ரொம்ப பிரதானமான முயற்சி. குழந்தைகளுக்கு இந்த கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தனமா கவனிங்க. அதுக்குண்டான ஸ்டெப்ஸை நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுப்போம். கண்டிப்பா நல்ல கல்வியை கொடுப்போம். அதற்கு அடுத்தது மரம். மரத்துக்கு வரும்போது கல்லீரல் பித்தப்பை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, கோபமா இருக்கிறது அதனோட கேரக்டர்ஸ். கோபம் அப்படின்னா என்ன? எல்லாத்துக்குமே தெரியும்.
அடுத்தவங்க பக்கத்துல வர முடியாத ஒரு தன்மை தான் கோபத்தோட வெளிப்பாடு. மத்த ஒருத்தர் பயந்துட்டு இருந்தா கூட 4 பேர் போய் கட்டி பிடிச்சு அவனுக்கு சொல்லலாம், பயப்படாதடா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. கவலையில இருக்கிறான், போய் ஆறுதல் சொல்லுவீங்க. துக்கத்தில் இருக்கிறான், ரொம்ப பெரிய ஆறுதல் சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா நம்ம துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்றோம். ஆனா கோபத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் யாரும் பக்கத்துல கூட போக மாட்டாங்க. யாரா அப்படி போனா கூட இன்னொருத்தர் சேர்ந்துட்டே வேணாம் பக்கத்துல போயிடுறத கடிச்சு வச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா கோபம் அவ்வளவு பெரிய கொடிய நோயாக இருக்குது. ஏன் கோபத்துல இவ்வளவு பயம், ஏன் கோபத்தை பார்த்தா இவ்வளவு பேர் ஒதுக்குறாங்க அப்படின்னா அது கல்லீரலோடது. சோ பிரம்மாண்டமான சக்தி உள்ள இருந்து வெளியே வரும். கல்லீரல் தானே பெரிய உறுப்பு உடம்புல பெரிய உறுப்பு கல்லீரலா இருக்கறதுனால அதுல சக்தியும் அதிகம். அதாவது கோபத்துல ஓங்கி அடிச்சா ஒரு சிலர் உயிர் கூட போயிடுச்சு. கோபத்துக்கு பவர் அதிகம், அதை ஹேண்டில் பண்ணான்னு தெரியணும் நமக்கு. ஆனா அது தெரியாம கோபத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுறோம், இடம் பண்றது தெரியாம. அதனாலதான் ஒரு சில கோபத்துல கத்துனதுக்கு அப்புறம் பார்த்தா கைகள் எல்லாம் நடுங்கும். ஏன் நடுங்குது அப்படின்னா அதுல இருக்கிற சக்தி பிறகு காலி ஆயிடுச்சுன்னா கல்லீரல் இருக்கிற சக்தி குறைஞ்சிருச்சு. கல்லீரல் தான் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. அப்ப நரம்பு மண்டலம் வீக் ஆகுது. நரம்பு மண்டலம் வீக் ஆகும்போது என்ன ஆகும், உடனே கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, கண்ணை மூடி உட்காடுறீங்க, அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஏன் கண்ணை மூடணும், கண்ணுங்கிறது அதனுடைய வெளியுறுப்பு. ஸோ அதுல இருந்து போற சக்தியை நீங்க தடுக்கிறீங்க, சக்தி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதனால கண்ணை மூடி உட்காந்துக்கிறீங்க. ஓகே, ஸோ அக்குபஞ்சர் அறிவியல் படி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோட்பாடும் ஒவ்வொரு பிரம்மாண்டமான விஷயங்கள சொல்லும். ஸோ ஒரு மனிதருக்கு இருக்கிற குறைகளை நீங்க இதுல மூலமா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். அப்போ கோபத்தை குறைக்கணுமா அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா, கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நிறைய பேர் பயிற்சி பண்றாங்க. கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணா அது ஒரு கட்டத்துல கண்டிப்பா வெடிக்கதான் செய்யும். கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். அது கண்டிப்பா எந்த நேரத்துல வெடிக்கும்னு தெரியாது. வெடிக்கும் போது கண்டிப்பா ரொம்ப அதிகமா போகும். அதுதான் சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு. சாதுங்கிறவர் என்னன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக கருதப்படுறாரு இங்க. அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாச்சு சொன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல வெடிக்கும் பொழுது முன்னாடி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா ரொம்ப மிக மோசமான சூழ்நிலைக்கு போவாங்க. அது பெண்கள்கிட்ட நீங்க நிறைய பார்க்கலாம். வீடுகள்ல நிறைய பெண்கள் எதிர்த்து பேசாத மாதிரியே அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி வரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பெண்களுக்கே உடல் உபாதைகள் நிறைய வரும். பர்டிகுலரா வலது பக்கம் நிறைய உபாதைகளை அவங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அதனாலதான் உங்க கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றேங்கிற பேர்ல உங்களுக்குள்ளேயே புதைச்சு வைக்காதீங்க. எதிராளி வருத்தப்படுவான்னு நினைச்சிட்டு நீங்க கோபத்தை காமிக்காம இருக்காதீங்க. யாருக்கு உங்களுக்கு நெருங்கிய நபர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட உங்க கோபத்தை காமிங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுடைய லிவர் நல்லா இருக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே லிவரோட வீக்னஸ் தான் அதிகமாகும். ஞாபகம் வச்சுப்பாங்க, லிவர் ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால நமக்கு உரிய நபர் யாராச்சும் ஒருத்தர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃப்ரெண்டு, யாரு வேணா இருக்கலாம், உங்களை புரிந்த நபராக இருக்கணும். அவர்கிட்ட உங்க கோபத்தை நல்லா சிரிக்கும் போது சொல்லி வச்சிருங்க முன்னாடியே. டே மச்சான், எனக்கு கோபம் உங்கள்கிட்ட கத்துவேன், கண்டுக்காது அப்படின்னு சொல்லிடுங்க. ஒய்ஃப் கிட்டயா சந்தோஷமா இருக்கும்போது சொல்லி வைங்க, அம்மா நான் கோவப்படும் போது உங்ககிட்ட தான் கத்துவேன், நீ தைரியமா இரு, அந்த டயத்துல நான் சொல்ற எதையும் கணக்குல சேர்த்தாங்க. ஒய்ஃபா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வைங்க, சிரிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுங்க, அம்மா எனக்கு கோபம் வரும்போது நான் கத்துவேன், அந்த டயத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பவர் கொடுக்காதீங்க. அதுக்கு தாங்க கம்பெனின்ட்டு ஒருத்தர் வச்சுக்கிறோம் நம்ம. அதற்கு தானே உணர்வு நிலையில இருக்கிறதுக்கு தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதற்கு தானே அண்ணா தம்பி எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம சிரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துறோம், கோவப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமையே இல்லாத நபர்கிட்ட போய் கோபத்தை காமிக்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு பாவம். அப்ப உங்க கோபம் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க உங்களோட ஆற்றாமை, இயலாமை தான் தெரியும். பட் அதை வெளியே கொடுத்துருங்க. அந்த கொடுக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நபரா இருக்கணும், உங்களை புரிந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கோபத்தை கூட நம்ம ரொம்ப இயல்பா காசாக்க கூட முடியும், கோடீஸ்வரனாக கூட முடியும். அதை ஹீலர் பாஸ்கரன் அவருடைய வீடியோ இருக்கும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை இப்ப எடுக்கிறதுக்கு நேரம் பற்றாது, அதனால அது வேண்டாம். ஸோ அப்ப கோபங்கிறது பெரிய கொள்முதல் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் நீங்க இப்ப கோபக்காரங்களா இருக்கிறீங்களோ அவங்கள கோடீஸ்வரன் ஆகிறது ரொம்ப சுலபம், அதையும் சொல்றேன். ஆனா அதுக்கு உண்டான கரெக்டான பிளான் இருக்கணும். கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரன் ஆகிடலாம் சுலபமான முறையில. கோபத்தையே கொள்முதலா போட்டு பண்ண முடியும். அதனால கோபங்கிறது நஷ்டமான விஷயம் கிடையாது. மிக மிக ப்ராஃபிட்டான அதாவது குறுக்கு வழியில ப்ராஃபிட் பண்ணக்கூடிய பொருள் தான் கோபம். அதனால கோபக்காரங்கள் எல்லாம் பத்திரமா பொத்தி வச்சிருங்க. எப்ப காசாக்குறதுங்கிறது ஏதாவது கிளாஸ் எடுத்தா பண்ணலாம். அப்படியே அதை காசாக்கிட்டு போயிடலாம். ஓகே.
சோ கோபம் அப்படி வரும் பொழுது கண்டிப்பா டெஃபினட்டா நம்மளுடைய லிவர் பாதிப்படையும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறது ஒரே ஒரு லிவர் தான். லிவர்ல டேமேஜ் வந்துருச்சுன்னா ரெக்கவரி பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பித்தப்பையிலையும் லிவர்லயும் இப்போ டேமேஜ் ஆச்சும்போது கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கு. ஏன்னா அது பெரிய உறுப்பா இருக்கறனால அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆச்சுன்னா டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய நெருப்பு சக்தி. நெருப்பு சக்திக்கு வந்து நம்ம இருதயம் சிறுகுடல் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதா சொன்னா, அக்குபஞ்சர்ல சொன்னா அந்த ஹெட் வெயிட் சொல்லுவோம் இல்லைங்களா, தன்னை பத்தியே பெருமையா பேசிக்கிறது, அதெல்லாம் வந்து இதுல சேரும் வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல வந்து என்னன்னா, பொறாமை அப்படிங்கிறது, ஜெலஸ் அப்படிங்கிறது இதுல சேர்த்துக்கலாம். நீங்க யாரு மேல ஜெலஸ் பண்ணாலும் அந்த எதிராளிக்கு 1% கூட டேமேஜ் இல்லை. முழுக்க முழுக்க உங்களோட ஹார்ட்டுக்கு தான் பிரச்சனை. உங்க ஹார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வந்து ஜெலஸ் ஆகக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. இதுல பொறாமைங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்து நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் அப்படியெல்லாம் பொறாமைப்படவே மாட்டேன் சார் அப்படிங்கிறது பொதுவா சொல்லுவீங்க. ஆனா நமக்குள்ள எவ்வளவு பொறாமை இருக்குங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தை ஒரு 5வது படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5வது படிக்கிற குழந்தை 100க்கு 100 நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. இது ஒரு இயல்பானதா, அன்யூஷுவலா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இதுல என்ன இருக்குது, என் குழந்தை 100க்கு 100 வாங்கல, எனக்கு என்னங்க இருக்குது, ரொம்ப சந்தோஷம் தானே அப்படிம்பாங்க. உண்மை பாக்குறதுக்கு, மேலோட்டமா பாக்குறதுக்கு சாதாரண விஷயமா தெரியும். இப்ப அந்த குழந்தை, உதாரணத்துக்கு என்னோட குருநாதர் தான் நிறைய சொல்லுவாரு, இந்த இயற்கை குமார் ஐயா தான் பேசும்போது இதை பத்தி நிறைய சொல்லுவாரு. அவரோட தான் எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தை ஒரு 94 மார்க் வாங்குறது அப்படின்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களான்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. கரெக்டா? 100க்கு 100 நீங்க எதிர்பார்த்தீங்க, அந்த குழந்தை 94 மார்க் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னா சந்தோஷப்படுவீங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த குழந்தை 94 மார்க் வாங்கினதுக்கு நீங்க சந்தோஷமா தாவி தட்டி கட்டி பிடிச்சு தட்டி கொடுத்து நைட்டு நல்லா தூங்க வைக்கிறீங்க. இரவு குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க அந்த 94 மார்க் வாங்கிட்டான்னு சொல்லி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நபர்கிட்ட கூப்பிட சொல்லி போறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த நபர்கிட்ட போய் சொல்லும் பொழுது சந்தோஷமா சொல்றீங்க, என் பையன் 94 மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க வைங்களேன். அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்றாங்க, அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், என் பையன் 98 மார்க் வாங்கிட்டான் அப்படி சொன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. சரி, அந்த வீட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பக்கம் இருக்கிற இன்னொரு பக்கம் இருக்கிற வீட்டுக்கு போறீங்க, அங்க போய் ஒரு நபர்கிட்ட சொல்றீங்க, என் பையன் 94 வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த நபர் சொல்றாங்க, அப்படிங்களா, சந்தோஷம், என் பையன் 100க்கு 100 வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க அந்த இன்னொரு வீட்டுக்கு போய் கேட்க சொல்றீங்க. அந்த வீட்டுல சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம், என்னுடைய பையன் 100க்கு 100 வாங்கியிருக்கிறான் அப்படி சொன்னா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய மனநிலை நல்லா உள்ள ஆழமா பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு காலையில அந்த பையனை எழுப்பணும். நைட் எப்படி தூங்க வச்சீங்க, கட்டி பிடிச்சு தட்டி கொடுத்து கதை சொல்லி தூங்க வச்ச நீங்க அந்த பையனை எழுப்பும் பொழுது எப்படி எழுப்புவீங்கன்னு பாருங்க. பரபரன்னு ஓங்கி குண்டி மேல ஒரு அடி அடிச்சு எந்திரிடா சீக்கிரம் அப்படிம்பீங்க. அந்த பையனுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, என்ன நடந்ததுன்னு ஏதாவது தெரியுமா, ஏன் நைட் அம்மா அவ்வளவு கொஞ்சி பேசினாம இன்னைக்கு ஏன் காலையில இப்படி பேசுறாங்க அப்படிதானே தோணும். இப்ப எது உங்களை பாதிப்படைய வச்சது அப்படின்னு பார்த்தா உங்க பெருமைய காயப்படுத்திட்டாங்க. உங்க பெருமை எங்க என்ன இருந்தது, 94ங்கிறது உங்களோட பெருமையா இருந்தது. அவங்க 98 சொன்னது பெருமையை தாழ்த்தி போயிடுச்சு, 100 சொன்னது உங்க பெருமையை தாழ்த்தி போயிடுச்சு. இப்போ நீங்க உங்க பையனுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பீங்க. என்ன அசைன்மெண்ட் சொன்னா, நெக்ஸ்ட் டைம் 100க்கு 100 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க. எதுக்காக இந்த அசைன்மெண்ட்? அப்போ உங்களோட இயல்பான தன்மையில இருந்திருந்தால் பெருமைக்கும் பொறாமைக்கும் எனக்கு இடமே இல்லை சார் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நபராக இருந்திருந்தால் இதெல்லாம் நீங்க சுயமா நீங்க சிந்தனை பண்ணி பார்த்துக்கணுமே தவிர இதை மற்றவங்கள்ட்ட சொல்லி பார்க்கணும் தேவையில்லை. எப்பொழுது 100க்கு 100 வாங்கினேன்ட்டு ஒரு அம்மா சொன்னாங்களோ அப்போ நீங்க சந்தோஷம் உண்மையாலும் பட்டிருந்தீங்கன்னா உண்மையாலும் நீங்க ஒரு ஞான நிலையில இருக்கிறீங்கன்னு நான் சொல்லலாம்.
ஞானிதான் நீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா ஞானிதான் நீங்க. எப்பொழுது அங்க 100 மார்க்கு எனக்கு சந்தோஷம் தரல, எனக்கு கொஞ்சம் காயப்படுத்துது அப்படின்னா நீங்க இன்னும் வளரணும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்ப இந்த பெருமைங்கிற விஷயம் வந்து நம்மள நிறைய இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். எப்பொழுது ஒரு நபர் தான் மட்டுமே, தான் சார்ந்த இடம் மட்டுமே, தன் கடவுள் மட்டுமே, தன் இனம் மட்டுமே, தன் குணம் மட்டுமே உயர்ந்ததுன்ட்டு பேசுறாரோ அவங்க எல்லாம் பெருமைக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது நீங்க இருக்கக்கூடிய ஜாதின்னு சொல்லலாம், நீங்க இருக்கக்கூடிய மதம் சொல்லலாம், நீங்க இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லலாம், நீங்க இருக்கக்கூடிய இடம் சொல்லலாம், எத்த வேணா நீங்க சொல்லிட்டே போலாம். எதுல மட்டுமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி வந்துருச்சோ அங்க பெருமை தானா சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். எதற்காக இந்த வார்த்தையை அதிகமா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, நாளைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த நபர் வந்து சொல்லுவாங்க, மேபி அவங்களோட 10 வருஷத்தோட பிரச்சனையா இருக்கலாம். அந்த 10 வருஷ பிரச்சனையை நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்றாரு வைங்களேன், உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க இன்னொரு நபர்கிட்ட பேசும்பொழுது உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருந்து பெருமை வெளிப்படுமா வெளிப்படாதா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வெளிப்படும். அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னா அல்ல வெளிப்பட்டால் அது என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன பண்ணும்னா உங்களுடைய இதயத்தை பாதிப்படைய வைக்கும் அப்படின்ட்டு அக்குபஞ்சர் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப அக்குபஞ்சர் வந்து எவ்வளவு நுட்பமா உங்களுக்குள்ள வேலை செய்ய பாக்குது பாருங்க. அப்போ அந்த இடத்துல சார் அவங்க சொல்றாங்களே சார் அப்படின்னா, அது அவங்க சொல்றது அவரோட சாய்ஸா, அந்த அம்மா பெண்களோட சாய்ஸா அல்லது அந்த ஆண்களோட சாய்ஸ், நீங்க அதை எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத இங்க கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த அக்குபஞ்சர் வந்து நம்மகிட்ட வந்து நிறைய விளையாட்டு காமிக்கணும். முதல் நாள் கிளாஸ்லயே சொன்னோம், இதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதற்காக இது வந்து அக்குபஞ்சர் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்குது. அது நல்ல நல்ல நண்பர்களை தேடி தேடி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த இடம் இந்த இடம் தான். நம்மளை விட்டு போவதற்கும் அது தயாரா இருக்கும், நம்ம கூட இருப்பதற்கும் தயாரா இருக்கும். எப்ப நம்ம கூட இருக்கும்னா, நீங்க இந்த பெருமையான விஷயத்துக்குள்ள போகலைன்னா உங்க கூட இருக்கும். நீங்க பெருமைப்பட்டால் அந்த விஷயத்துல இருந்து அது நம்மளை விட்டு போயிடும். சில காலம் மட்டும் நம்ம செய்ய முடியும், அப்புறம் செய்ய முடியாம போயிடும். அதனால அது எந்த மன்றமா இருந்தாலும் சரி, எந்த செயலா இருந்தாலும் சரி, எந்த ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, எங்க தான் மட்டுமே, தனது மட்டுமே உயர்ந்தது அப்படின்னு சொல்றோமோ அது எல்லாமே வந்து சில தடைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த தடைகளை விட்டு வெளியே வரணும்னா என்ன, தான் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்தை விட்டு வெளியே வந்துட்டா போதும். அதுதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. அதுதான் நெருப்பு. நெருப்புக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன 4 உறுப்புகள் சொல்லியிருந்தோம். ஒரு மனிதருக்கு 4 உறுப்புகளோட பாதிப்பு வந்துச்சுன்னா அது பெரிய லாஸ் ஆயிடும். மற்றது எல்லாமே 2 உறுப்புகள் தான். இங்க 4ல வந்து நம்ம 2 பத்தி மட்டும் தான் பேசியிருக்கிறோம். அடுத்த 2 பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இந்த 4 உறுப்புகளோட பாதிப்பை வந்து நெருப்போட தாக்கத்தை உண்டாக்கிறோம். அப்படி வரும் பொழுது நம்மளுடைய உடல்ல ஏகப்பட்ட சோர்வுகள், ஏகப்பட்ட இதே வந்து நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பெருமைக்கு ஆசை வேண்டாம். பெருமை என்பது நம்மளிலே நம்ம குழி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டோட இன்றைய குணங்களை நம்ம நிறுத்துறோம். அப்ப ஆரம்பத்துல சொன்னா இறுதியில சொல்றோம் முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த கவலைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இப்படி சொல்லிட்டே போறீங்களா, அப்ப என்னதான் பண்றது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இயல்புல இதுதானே இருக்கும். இயல்புல இது கிடையாது. இயல்பு அப்படிங்கிறது தான் நிம்மதியும் அமைதியும் கொடுக்கிற ஒரு விஷயம். இது நீங்க குழந்தைகள்கிட்ட பாருங்க, இது இருக்கவே இருக்காது. நீங்க ஒரு குழந்தைய டியூன் பண்ணும் பொழுது மட்டும்தான் அதை வந்து இந்த மாற்றத்தை அனுபவிக்குமே தவிர இயல்பு தன்மையில இருக்கவே இருக்காது. மார்க் வாங்கினா வாங்கி சிரிச்சுட்டு போயிடும். அதனோட ஸ்லேட் இது வாங்கி வச்சுக்கோ, அதனோட நோட்டு இது வாங்கி வச்சுக்கோ. எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்க தெரியாது. கோபம், பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே தானா மறைஞ்சு போகிறதுதான் குழந்தை தன்மைங்கிறது. சோ இயல்புல நம்மகிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறது, அதிகமா இருக்கிறது வந்து அமைதி தான் நம்மகிட்ட இருந்தது, நிம்மதி தான் நம்மகிட்ட இருந்தது. அதை தான் நம்ம தொலைச்சிட்டோம். இருந்தது தொலைச்சிட்டோம், குறைச்சிட்டோம், ரெண்டுமே சொல்லலாம். தொலைச்சிட்டோம் அல்ல குறைச்சிட்டோம் சொல்லலாம். சோ அதை தேடுவதுதான் நம்ம வாழ்க்கையான லட்சியமா நம்ம வச்சுட்டு இப்ப இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் விட்டா நமக்கு இயல்புத்தன்மை கிடைக்கும் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் விட்டா மட்டும்தான் இயல்புத்தன்மை கிடைக்கும். இந்த கேரக்டர்ல எது ஒண்ணு உங்களை பிடிச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து இயல்புத்தன்மை விட்டு விலகிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன
இந்த வகுப்போட இன்றையோட பகுதியோட நான் முடிச்சுட்டு சில தகவல் மட்டும் உங்களுக்கு